பாஞ்சால நாட்டு அரசன் துருபதன். அவனுக்கு திரௌபதி என்ற அழகிய பெண்ணும் திருஷ்டத்யும்னன் என்ற மகனும் இருந்தனர். அரசனான துருபதன் தன் மகளுக்கு சுயவரம் ஏற்பாடு செய்தான். சுயவரத்தில் பல தகுதி வாய்ந்த அரசர்களில் ஒருவரை மணமகள் தனக்கேற்ற கணவராக தேர்ந்தெடுக்கலாம். சுயவரத்தில் கலந்து கொள்ள தூர தேசங்களில் இருந்தும் அரசர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். ஒரு கம்பு சபையின் நடுவே நடப்பட்டு இருந்தது. அதன் மேல் ஒரு மீன் சுற்றி கொண்டிருந்தது. கீழே இருந்து தண்ணீரில் மீனின் பிரதிபிம்பம் தெரிந்தது. அரசர்கள் அந்த மீனின் கண்ணை அம்பினால் துளைக்க வேண்டும். பல நாட்டு அரசர்களும் இந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டார்கள். பாண்டவர்களும் அஸ்தினாபுரத்திற்கு வந்து இந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டனர். வீரம் மிக்க அரசர்களே, எனது அன்பு மகள் திரௌபதியின் சுயம்பரத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்களில் யார் தண்ணீரில் தெரியும் மீனின் பிரதிபிம்பத்தை பார்த்து மீனின் கண்ணை அம்பால் தொலைக்கிறார்களோ அவர்களுக்கு எனது மகளை திருமணம் செய்து தருவேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அரசரின் வழிமுறைப்படி சுயம்பரம் இனிதே துவங்குகிறது. முதலில் கலிங்க நாட்டு மன்னர் மீனை துளைக்க வருகிறார். இரண்டாவது மகத நாட்டு மன்னர் வருகிறார். அடுத்ததாக வீரதீர மன்னன் ஜராசந்தன் அவர்கள் வருகிறார். அடுத்ததாக அங்க நாட்டு மன்னர் மீனின் கண்ணை துளைக்க வருகிறார். அங்கு தேசத்து மன்னரே, நில்லுங்கள். ஒரு தேரோட்டியின் மகனை மணந்து கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை. அடுத்ததாக அஸ்தினாபுரத்தின் இளவரசர் திருதராஷ்டிரர் மூத்த மகன் பலசாலியான துரியோதனன் அவர்கள் வருகிறார். இளவரசர் துரியோதனன் வெற்றி பெற்று விட்டார். அவருக்கு இளவரசி மாலையிட வேண்டும். இல்லை இல்லை, அவரது அம்பு மார்பில் தான் பாய்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது எப்படி வெற்றியாகும்? என்ன கூறுகிறீர்கள்? மீன்தான் வீழ்த்தப்பட்டதே. கண்ணுக்கு குறிவைக்க வேண்டும் என்றல்லவா தாங்கள் கூறினீர்கள்? எனக்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள். பிராமணன் வில்லாளி ஆக முடியுமா? சரி, போகட்டும். உனக்கும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். அரசி, உங்கள் மகளோடு எங்கள் வீட்டிற்கு நாங்கள் செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். இப்பொழுதே என்ன அவசரம்? சிறிது நாட்கள் எங்கள் அரண்மனையில் தங்கிச் செல்லுங்கள். மன்னிக்க வேண்டும் அரசி, எங்கள் தாயார் வீட்டில் தனியாக இருக்கின்றார். நாங்கள் விரைந்து செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும். என் மகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு தேவையான பொருட்களையும் வேலையாட்களையும் அனுப்பி வைக்கிறேன். மன்னிக்க வேண்டும் அரசி, எங்களுக்கு வேலையாட்களோ விலையுயர்ந்த பொருட்களோ தேவையில்லை. உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது உங்கள் அன்னையையும் கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும். அன்னையே, அன்னையே, இங்கு வந்து நாங்கள் கொண்டு வந்துள்ள பரிசை காணுங்கள். பரிசு எதுவாக இருப்பினும் நீங்கள் அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்.
கடவுளே, என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன்? மாபெரும் தவறு இழைத்து விட்டேனே. இப்பொழுது என்ன செய்வது? மனம் கலங்காதே குந்தி. திரௌபதி சென்ற பிறவியில் சிவபெருமானிடம் கேட்ட வரத்தின் பயன்தான் இது. இதில் உன் தவறு என்று எதுவுமே இல்லை. மனம் வருந்தாதே. பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்ற பிறகு கம்யக வனத்தில் வசித்து வந்தனர். ஒரு நாள் யுதிஷ்டிரன் அர்ஜுனனை அழைத்து தெய்வங்களிடம் சென்று தெய்வீக அஸ்திரங்களை பெற்று வரும்படி கூறினான். அர்ஜுனன் தனது அண்ணனின் வார்த்தையை ஏற்று பாஞ்சாலியையும் சகோதரர்களையும் பிரிந்து சென்றான். மகனே, எங்கு செல்கிறாய்? முனிவர்கள் வசிக்கும் பகுதியில் நீ ஆயுதங்களுடன் செல்லக்கூடாது. வணங்குகிறேன் குருவே. நான் அர்ஜுனன், புரு வம்சாவழியில் வந்த பாண்டுவின் புத்திரன். க்ஷத்திரியர்களுக்கு ஆயுதங்கள்தான் எப்பொழுதும் உடனிருக்கும் தோழர்கள். நான் தெய்வீக அஸ்திரங்களை அடையச் செல்கிறேன். நான் தேவேந்திரன், தேவர்களின் தலைவன். உனது தைரியத்தை பாராட்டுகிறேன். உனக்கு ஆயுதங்களின் அவசியம் என்ன? கௌரவர்கள் எங்களை வஞ்சித்து விட்டனர். அவர்களை போரில் வெற்றி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அதற்கு ஆயுதங்கள் தேவை. சரி மகனே, அதற்கு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து அவரிடம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றால் மற்ற ஆயுதங்கள் உனக்கு கிடைக்கும். வெற்றியோடு திரும்பி வருவாயாக. அர்ஜுனன் கைலாயம் சென்று ஒற்றை காலில் சிவபெருமானை நோக்கி 4 மாதங்கள் கடும் தவம் புரிந்தான். அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அர்ஜுனன் தைரியத்தை சோதிக்க அவர் வேட்டைக்காரன் உருவம் எடுத்து அர்ஜுனன் முன் தோன்றினார். இது என்ன விளையாட்டு? அந்த காட்டுப்பன்றியை ஏன் கொன்றாய்? வேட்டையாடும் போது அதன் விதிமுறைகள் தெரியாதா உனக்கு? நீ யார்? நான் அர்ஜுனன். என்னை தாக்க வந்த காட்டுப்பன்றியை தாக்கினேன். அதற்காக ஏன் அம்பை வைத்துக் கொன்றாய்? தற்காப்பிற்காக கொள்வதை தவறு என்று யாரும் கூறுவதில்லையே.
அர்ஜுனா, உன் வீரத்தை சோதிக்கவே இவ்வாறு செய்தேன். நீ தைரியசாலி. உனக்கு சக்திமிக்க பாசுபத அஸ்திரத்தை அளிக்கிறேன். நன்றி கடவுளே, மிகவும் நன்றி. அர்ஜுனா, பாசுபத அஸ்திரம் மிகவும் பயங்கரமானது. உலகத்தையே அழிக்க வல்லது. ஆதலால் தேவை ஏற்படும் போது மட்டுமே உபயோகிக்க வேண்டும். அதனை பிரயோகிக்கவும் திரும்ப பெறும் முறையையும் கற்றுத்தருகிறேன். தங்களை சிரம் தாழ்த்து வணங்குகிறேன். அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை பெற்றவுடன் வருணன், யமதேவன், குபேரன் ஆகியோர் ஒருவர் பின் ஒருவராக தோன்றி பல அற்புத ஆயுதங்களை அவனுக்கு வழங்கினார்கள். அர்ஜுனன் குருட்சேத்திர போரில் அந்த ஆயுதங்களை கௌரவர்களுக்கு எதிராக பயன்படுத்தி வெற்றி பெற்றான்.